பிரியமானவர்களே, இந்த நாட்களோட நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், தப்புன்னா என்ன நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படித்தானங்க. மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் நமக்கு அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு அதை எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அதை அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு மறைச்சிட்றோம். அப்படின்னு தானங்க. ஆனால் கடவுளோட சந்நிதியில் நம்ம தப்பு பண்ணுறது மறைக்கவே கூடாதுங்க. அப்படிதாங்க. நீங்கள் ஆதியாகமம் 4:9 பார்த்தீங்கன்னா, காயின் அவனோட சகோதரனை கொன்னுட்டாங்க. இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதாங்க? கட்டாயம் தெரியும். ஏன்னா உலகத்தில் எது எங்கே எப்படி நடக்குதுன்னு மட்டும் இல்லைங்க, என்ன நினைக்கிறோங்கிறது கூட அவருக்கு தெரியுங்க. என்ன பிளான் பண்ணுறோன்னு கூட அவருக்கு தெரியுங்க. அப்படி இருக்கும்போது இந்த காயின் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட சகோதரனை கொன்னதை கடவுள்கிட்ட மறைக்கிறாப்புல. அவன் கடவுள் கேட்குறாரு, உன்னோட சகோதரனாய் ஆபேல் எங்கன்னு கேட்டவுடனே சொல்கிறாப்புல, என் சகோதரனுக்கு நானா காவலாளியா? எனக்கு தெரியாது அவன் எங்கே போனான்னு. ஆனால் அவனோட ரத்தம் பூமியிலேருந்து பேசுன்னு சொல்லி கடவுள் அவன்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு அவனுக்கு சாபமும் அதனால் கொடுக்கப்படுதுங்க. ஆனால் இதில் பாருங்களேன், அவன் தன்னோட பாவத்தை உடனே அறிக்கையிட்டு இருக்கலாம். அப்படித்தானங்க. அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அதை கேட்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை பாருங்களேன். பிறகு அவன் கேட்குறான், அது வேற. ஆனால் பாருங்களேன், இப்போ கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் சிந்தனையில் கூட வரலாம். அதை கடவுள் சந்நிதியில் மறைக்கக்கூடாதுங்க. கடவுள் நம்முடைய பாவத்தெல்லாம் விட்டு நம்மளை ஏற்றுக்கொண்டாருங்கிற உணர்வு வரணும். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரோட பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னு உணர்வு வரணுங்க. அப்போ தாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட நான் பாவின்னு ஒத்துக்கொள்வோம். நம்ம பாவின்னு ஒத்துக்கொள்ளும் போது தாங்க நம்ம நீதிமான்கிற ஒரு டைரெக்ஷனில் கடவுள் நம்ம நடத்துவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.